ரீசன் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கூலியோடைய ஃபீவர் 4 நாளாக வந்து தார டப்பட்ட பட்டாசு வெடி அது இதுன்னு போட்டு திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம வந்து முதல் நாள், அதாவது வந்து கூலி திரைப்படத்தோடைய முதல் நாள் ஓப்பனிங் உலகளவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்குண்டான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் அஃபிஷியலாகவே வெளியிட்டிருந்தாங்க. 151+ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்க எக்ஸாக்ட் ஃபிகர் கூட போடலை. அதுக்கு மேலே எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் வந்து அவங்களுக்கு கிடைச்ச விஷயத்தை மட்டும், ஏன்னா அதுக்கு ஒன்றும் ஃபுல் டேட்டாஸ் கூட அவங்கக்கிட்ட வந்திருக்காது. ஸோ இப்போதைக்கு வந்து 151+ அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, அடுத்தடுத்த 3 நாட்களில் ரிசர்வேஷன் எல்லாமே வேறு லெவலில் போயிருந்தது. இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு வந்து உலகம் முழுக்க இந்த 4 நாட்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டேட்டாஸ் வந்து நம்ம காலையிலேருந்தே கலெக்ட் பண்ணோம். ஆனால் இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் நாள் கிட்டத்தட்ட 39 கோடி ரூபாய் வரை வசூலாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். 2ஆம் நாள் கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் வரை வசூலாயிருக்கு. 3ஆவது நாள் கிட்டத்தட்ட 32 கோடி ரூபாய் வரை வசூலாயிருக்கு. இதில் முக்கியமான விஷயத்தை சொல்லப்போனால், தமிழக திரைப்பட வரலாற்றிலேயே 30 கோடிக்கு மேலே தொடர்ந்து 3 நாட்களாக வசூல் பண்ண ஒரே திரைப்படம் கூலி தான். ஏன் சொல்கிறேன்னா இந்த விஷயத்தை, ஏன்னா இந்த திரைப்படம் ரிசர்வேஷன்லேயே வந்து அவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துடைய தாக்கம் வந்து அவ்வளோ பொதுமக்கள்கிட்ட அவ்வளோ அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைத்ததுனால முதல் 4 நாட்கள் வந்து வேறு லெவலில் பண்ணிச்சு. அதே மாதிரி நேற்று 4ஆம் நாள் சண்டே, நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 29 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம். மொத்தத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படம் ஒரு 120லேருந்து ஒரு 130 கோடிக்குள்ளே, அதாவது நான் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்த 4 நாட்களில் ஒரு 120 கோடி ரூபாயிலிருந்து ஒரு 130 கோடி ரூபாய்க்கு வரை வசூலாகிருக்கு இந்த 4 நாளில். அதாவது பார்த்திங்கன்னா பெரிதளவில் வந்து நம்ம எதிர்பார்த்தோன்னு வச்சுக்கலாம், இந்த 158 crore தாண்டின படங்களே பார்த்தீங்கன்னா வெகு சில படங்கள் தான். ஒரு ஜெயிலர், ஒரு லியோ, ஒரு பொன்னியின் செல்வன் 1, ஒரு விக்ரம், ஒரு அமரன், இந்த திரைப்படங்கள் மட்டும்தான் வந்து, அதுக்கு அடுத்தது வந்து குட் பேட் அக்லி, இந்த திரைப்படங்கள் மட்டும்தான் வந்து 150 கோடியே தமிழ்நாட்டில் வசூலை தாண்டிய திரைப்படமாக இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இப்போது இந்த லிஸ்ட்டில் இந்த படமும் இணைய போகுது அப்படின்ற மட்டும் உறுதியாக தெரியுது. ஏன்னா ஒரு 20 கோடி பண்ணாலே 150 அண்ட் அபோவ் வந்து தாண்டிடும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி பார்த்தா அண்டை மாநிலமான கேரளாவிலே முதல் நாளே கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் கிட்ட வசூலாச்சு அப்படின்ற மாதிரி செய்தி வந்துருச்சு. அதேமாதிரி மொத்தம் 4 நாட்களில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கேரளாவில் மட்டுமே ஒரு 30லேருந்து ஒரு 35 கோடி ரூபாய் வரை கேரளாவில் மட்டுமே வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து அங்கேருந்து வந்த செய்திகள். அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே நம்ம சொன்னது 16 கோடி ரூபாய் வரை கிட்டத்தட்ட வசூல் பண்ணிது. ஏன்னா அங்கெல்லாம் வந்து அதிகாலை காட்சிகள்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இங்கேருந்துலாம் ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கெல்லாம் படம் பார்த்தாங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கர்நாடகாவில் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு 35லேருந்து ஒரு 40 கோடி ரூபாய் வரை வசூலாக இருக்கக்கூடும் இந்த 4 நாட்களில் மட்டும் அப்படின்றது தான் வந்து அங்கேருந்து வந்த தரப்பு செய்திகள். ஏன்னா நான் இப்போ கூட வந்து கர்நாடகா வழியாக தான் நான் ஒரு 2 நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு இருந்தேன். வரும்போது வந்து கூலி திரைப்படம் ஓடுற தேட்டர்லாம் வழியும்போது பார்த்து தான் வந்தேன். எல்லா திரைகளும் அவ்வளோ கூட்டங்கள் வந்து இருந்தது. மைசூராக இருக்கட்டும், ஒரு பெங்களூராக இருக்கட்டும், நடுவில் வந்து சின்ன சின்ன டவுனாக இருக்கட்டும், எல்லா ஊர்லேயுமே இந்த வர ஹைவேஸ் இருக்க தேட்டர்லாம் பார்த்தா அவ்வளோ க்ரௌடுகள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. நேற்று கூட பார்த்தேன் ஈவினிங் ஷோ. ஸோ அவ்வளோ க்ரௌடுகள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, நாகார்ஜுனா நடித்ததுனால இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ரஜினிகாந்த் ஒரு கிரேஸ் இருக்குன்னு, நாகார்ஜுனாவுக்கு அங்கே ஒரு கிரேஸ் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த 4 நாட்களில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மட்டும் அதே ஒரு 35லேருந்து ஒரு 40 கோடி ரூபாய் வரை வசூலாகி இருக்கக்கூடும் அப்படின்றது தான் அங்கிருந்து வந்த செய்திகள். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த சவுத் ஜோனில் வந்து பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த திரைப்பட வசூல் ரீதியாக அப்படின்றது மட்டும் உண்மைதான். அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த திரைப்படம் வந்து மல்டிப்ளெக்ஸ்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில் வந்து அமீர் கான் வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காருன்ட்டு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 பதிப்புகள் வந்து இந்த வந்து திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் குறிப்பாக ஹிந்தி பதிப்பு மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 22 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலாயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அங்கிருந்து வந்த செய்திகள். இந்த ஹிந்தி பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஒரு 30 கோடி ரூபாயை வந்து கடந்திருக்கக்கூடும் இந்த 4 நாட்களில் அப்படின்ற மாதிரி தான் நாம் கலெக்ட் பண்ண செய்தி. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே தமிழ்நாட்டில் ஒரு 120 ஒரு 130, கேரளாவில் ஒரு 30லேருந்து 35, கர்நாடகாவில் ஒரு 35லேருந்து ஒரு 40, அதே தான் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ஒரு 35 ஒரு 40. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 30. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா இந்தியாவிலேருந்து வந்த வசூல்கள். சரி, ஓவர்சீஸில் வெளிநாட்டில் வேறு லெவலில் இருந்தது அங்கே வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கேயே வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
அங்கே மட்டுமே கிட்டத்தட்ட 18 மில்லியனு கிட்ட வசூலாகிருக்கு. அதாவது நான் சொல்கிறேன் 4 நாட்களில், முதல் 4 நாட்களில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 மில்லியன்னா நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். 100 மில்லியன்னாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 83 கோடி கிட்ட வரும். ஸோ 18 மில்லியன் சொல்லும்போது நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 140 to 150 crore வெளிநாடுகள்லேருந்து மட்டும் இந்த திரைப்படத்துக்கு வந்து வசூலாகி இருக்குது. மொத்தத்தில் இந்தியாவில் மொத்தம் இந்த படம் எவ்வளோ தான் சார் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன். 120 ஒரு தமிழ்நாடு, கேரளா ஒரு 30 கோடி, கர்நாடகா ஒரு 35 கோடி, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஒரு 40 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஒரு 30 கோடி. மொத்தமாக நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் மட்டுமே இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 240லேருந்து ஒரு 250 கோடி வரை இந்தியாவில் மட்டுமே வசூலாயிருக்கு அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துக்கு வந்து எக்ஸாக்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். அதே மாதிரி உலக அளவில் இந்த திரைப்படம் ஓவர்சீஸ் கிட்டத்தட்ட வந்து 150 ஒரு 170 கோடி ரூபாய் வரை வசூலாயிருக்க கூடும் அப்படின்றது தான் வந்து செய்தி. ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்த்தோம்னா இந்த திரைப்படம் உலகம் முழுக்க இந்த 4 நாட்களில் ஒரு 420 கோடியிலிருந்து ஒரு 450 கோடி ரூபாய் வரை சாலிடாக பண்ணியிருக்கக்கூடும் அப்படின்றது தான் இங்கே எல்லா தரப்புலேருந்து வந்த செய்திகள். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த படத்துக்கு வந்து விமர்சனங்கள், ரஜினி மேலே வன்மத்தில் உள்ளவங்க பேசுகிறவங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் இவங்க பேசுறதுனாலையோ இவங்க பண்ணுறதுனாலையோ வசூலில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மண்டே ஒர்க்கிங் டே, மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளும் மேக்ஸிமம் வந்து 90% இப்போவே ஃபுல்லு. நான் போய் சொன்னால் கூட நீங்கள் ஆன்லைன்லேயே கூட போய் செக் பண்ணி பாருங்கள். பிவிஆராக இருக்கட்டும், ஒரு பல மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கு, தமிழகத்தில் உள்ள பல மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் கிட்டத்தட்ட மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ எல்லாமே 90% கிட்ட ஃபுல்லு இப்போவே. மீதம் உள்ள தேட்டரில் 40-50%. இது எப்பவுமே வீக்கெண்டில் முடிஞ்சு வீக் டேஸில் வழக்கமாக வர கூட்டம் தான். ஆனால் ஃபுல்லாகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே ஒரு கேள்விக்குது. ஆனால் இந்த திரைப்படம் பண்ண கிட்டத்தட்ட அவ்வளோ ஷோக்கள் வந்து இன்னமும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கூலி படத்துடைய முதல் 4 நாட்கள் வசூல். நிச்சயமாக இந்த திரைப்படம் இன்னும் ஒரு அடுத்த வார வீக்கெண்டில் நம்ம நிச்சயமாக ஒரு வீடியோ போட தான் போகிறோம். லைஃப் டைம் கலெக்ஷனாக ஒரு டேட்டாஸ் எடுத்து நம்ம மீண்டும் ஒரு வீடியோ போட தான் போகிறோம். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.